ஜமீனே கேக்குதா? இந்த ஆள் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ஜமீன் மாதிரியே தெரியலையே. ஏய், அவர் நடைய பார்த்திருக்கியா? அந்த மாதிரி நடையெல்லாம் சாதாரணமா வந்துடாது. ராஜ நட. யோ ஜமீனே, போனை எங்கேயா வச்சிருக்க? சத்தம் ஒரு மாதிரியா கிளாங் கிளாங் கேக்குது. யோ ஏதாவது பேசியா? கேக்குதா இல்லையா? ஹலோ ஜமீனே, எங்கேயா இருக்க? பாத்ரூம்ல. பாத்ரூம்லையா? ஏன் ஜமீன்லாம் பாத்ரூம் போக மாட்டாங்களா? நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. நீ வேற மாதிரி எதுவும் பண்ணிடாத. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கணும், புரியுதா? சொதப்பிட மாட்டல்ல? கவலைப்படாதீங்க தம்பி, சொதப்ப மாட்டேன். காந்தி, இன்னைக்கு என் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் கூட இல்லையே. வரணும்னு தோணுச்சு. வருஷா வருஷம் வரோம், இன்னும் இந்த கோயில் அப்படியே இருக்கு. அயோத்தி அம்மன் துணை கொடுமணல் காங்கேயம் ஷஷ்டியத்த பூர்த்தி சாந்தி சுபமுகூர்த்த பத்திரிகை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 23/11/2016 தேதி புதன்கிழமை ஷஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7:30 முதல் 9 மணி அளவில் அன்பு தந்தை காந்தி மகான் ஜமீன் மற்றும் தாயார் கண்ணம்மா ஜமீனம் அவர்களுக்கு மாதாவரம் ஆர்ஆர் மகளில் அன்பான தந்தை மற்றும் தாயின் இணைந்த வாழ்வின் நினைவுகளை பகிர்ந்து அவர்களின் 60ஆம் திருமண விழாவை சிறப்பித்து உங்கள் ஆதரவு மற்றும் பாசத்துடன் நல்லாசியும் சேர்த்து அவர்களை நினைவு கூறுங்கள். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் கதிர். நான் பில்லுக்கு தாண்டா அவன் பேரு கொடுத்தேன். டெம்ப்ளேட் போல. இந்தா வாங்கிக்க. ஏய், என்ன 50% அட்வான்ஸ் கேட்டா 10 லட்சம் தான் கொடுத்துக்கிறான் அந்த ஆளு. போய் மீதி பணத்தையும் வாங்கிட்டு வா. ராயபுரம் மங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவருளால் தொடர்ந்து 60 ஆண்டுகள் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு மிக்க தீமிதி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். இத்தனை வருஷம் என் கையில் குத்துட்டு புதுசாக கதிர் வந்து அவங்க கையில் தூக்கி குத்துறல, இதெல்லாம் சரியே இல்லை. இத்தனை வருஷம் குத்து என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. பண்ணுங்க பார்க்குறோம். டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு தானே அந்த ஆர்டர் எடுத்துக்கிறேன். இந்த வருஷம் நம்ம பண்றதை பார்த்து அடுத்த வருஷம் நமக்கு தான் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம கிட்ட தான் வரும். கதிரே ஜெமினே, இங்க என்ன பண்ற? இந்த காசை வச்சுக்க, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துரு. கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாதுப்பா. நல்லா பண்ணிடு. போ ஆடு போ. சூப்பர்யா, போ. அவரை பாரு. இதுல 10 லட்சம் ரூபா இருக்குது. இந்த அமௌண்ட் வச்சுட்டு பொருளை கூட இருக்குது. பேலன்ஸ் அப்புறம் வாங்கிக்க. சரிங்க தம்பி, வரேன். மகனே, 10 லட்சம் அட்வான்ஸ் குத்தாச்சு. உண்மையாவா? ஆமாடா. சூப்பரா. பொருளெல்லாம் உடனே வந்து இறங்கிச்சுன்னு வச்சுக்கயே. எவங்கிட்டே போய் நிக்கணும் அவசியம் இல்ல. நம்ம கிட்டே சொந்த பொருள் இருக்குல்ல. இன்னிலே நம்ம முதலாளிடா. நம்ம வாழ்க்கையே மாற போகுது. ஓடியாயோ. காப்பு கட்டினவங்களாம் மறக்காம கற்பூரம் எடுத்துட்டு போயிருங்கம்மா. ஊரே அங்க அல்லோல் பட்டு இருக்கு. நீ என்ன டான்ஸ் ஆடினு இருக்க? முதல்ல போய் நியூஸை பாரு. டா, நீயே வச்சுக்கோ. அண்ணே, அண்ணா, அண்ணா,
இருக்கின்ற 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் செல்லாது என்று தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிடையே பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. யோ ஜெமினி, ஆடுறது போதீங்க வாயா. யோ இத புடியா. இந்த 1000 நோட்லாம் செல்லாதான் நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னப்பா சொல்ற? நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அது ஆசை இல்லை சுந்தரம், ஏக்கம். என்ன ஜமீனே, ஃபிலிம் சிட்டில வேலை பாக்குற? ஏய் பின்ன என்ன, இவர் ஏஜிக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வேலை செய்வார். அப்ப தளபதியெல்லாம் பார்த்துருப்பல? தளபதிலாம் பார்த்துட்டு தெரியல, ஆனால் ஜெய் மாலினி, அனுராதா, சகிலான ஒரு ஏஜ் கிடைக்க எல்லாரையும் பார்த்துட்டு. டேய் இரா, எதுக்கு வந்து என்ன பேசுனீங்க? யோ நான் தான் நீ காசை உன்ட்ட திருப்பி குத்துறேன்ல, எதுக்கு நான் இல்லாத சொல்ல கீதரை வந்து காசை குத்துட்டு போற? இந்தா புடி, இது வெறும் பேப்பர் தான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நியூஸ்லாம் பாக்குறீங்களே நீனு. நம்மளே திருவிழா கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த காசை திரும்ப கொடுக்கவும் முடியாம மாற்றவும் முடியாம ரொம்ப போராடுக்கிறோம். ஜமீனே, இந்த வழவழா குழக்கெல்லாம் தேவை கிடையாது. காசை மாத்தினாதான் கல்யாணம் பண்ணலாம். டேய் வாடா. ஜமீனே, அப்பவே சொன்னேன் சின்ன பசங்களாம் நம்பாதுன்னு. இப்போ பார்த்தியா, நான் சொன்னேன் எங்கே ஜமீன் கேட்குற? வா ஜமீனே. சார் 10 பேரை மட்டும் அனுப்புங்க சார். இருங்க, எல்லாத்தையும் முதல்ல லைன் நிக்க சொல்லுங்க. ஜமீனே வா ஜமீனே, சீக்கிரம் வா ஜமீனே. பாவம்ப்பா, நம்ம ஒன்றுமே பெரிய விஷயம், நீ அவங்கள பார்த்து வருத்தப்பட்டுங்கிற. காசு இங்க மாத்தணும். அவங்க அங்கேயா சுந்தரம் வா. इतना नहीं, एक दिन को 4,000 ஒன்லி. இந்தியால எத்தனையோ வந்துட்டு போயிருக்காங்க. 4,000 கேட்குறாங்க. 4,000 கொடு. இந்தாங்க சார். ஆனா இது வரைக்கும் எடுக்காத ஒரு துணிச்சலான முடிவை நம்ம எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, 60வது கல்யாணத்துக்கு பதிலா 61 வச்சுக்கலாம். அண்ணே, ஊரே என்ன நிலமையில இருக்குன்னு உனக்கு தெரியும். அண்ணே அங்கே பாரு, வரேன், காசை கண்டிப்பாக குத்துறேண்ணே. சாரிண்ணே, தப்பாத்துக்காதண்ணே. ஓகேண்ணே. ஏய் நித்ரா, தோரணை கூப்பிடுறேன். என்னண்ணே என்னடா நெக்லா பேசுற? நான் எங்கண்ணே நக்கலா பேசுனேன்? முதல்ல வண்டியில இருந்து கீழே இருங்க. கீதா, என்னடா ஏரியால ஜிகிடி வச்சுன்னு சுத்தி நிக்கிற? என்ன ஃபிகர் இருக்குதுன்னு சீன் போடுறியா? என்னண்ணே? அந்த முனைக்கு போற வரைக்கும் வண்டியை தள்ளினே போகணும், புரியுதா? தள்ளின்னு போய் பார்க்கலாம். போ, போய் நேரு போமா. அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸாக பிடிச்சிருக்கான். நீ ஏதாவது பண்ணியிருக்கலாம் கதை. ஒரு நாள் மாட்டோம், செஞ்சிடலாம். இத்தனை வருஷத்துல நீ என்னைக்காச்சும் லேட்டா வந்திருக்கியாயா? நீ தானே இந்த சுந்தரத்தை சேர்த்து விட்ட. டெய்லி லேட்டா வராயா? கேட்டா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்றாயா? விடியா விடியா விலைக்கு ஐயா யாருன்னு தெரியுதாயா? யாரியா? இவருதாயா காஃபி சாப்பாடத்தோட ப்ரொடியூசரு. ஓ, இப்பெல்லாம் அவர் படம் பண்றது இல்லையா, பணம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். பணமா? ஆமாயா, பழைய நோட்டெல்லாம் கொடுத்தா அதை வச்சு படம் பண்ணி புது நோட்டா மாத்தி கொடுக்குறாராம். உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதியா, பேசிக்கிறாங்க. ஏய் ஆணி அடிக்காதயா, இரியா வரேன்.
என்னப்பா ஒரே போலீஸா இருக்கு? சார் இந்த டெமாலிஷன் ஆச்சுல சார், அதுலேருந்து இப்படி தான் சார் வண்டியை நிறுத்தி தொல்லை பண்ணுகிறாங்க. ஏதோ பணத்தை கத்துற அதை கத்துறேன்னு செக் பண்ணுகிறாங்க சார். ரொம்ப திட்டு வேலை பண்ணுறானுங்க சார். சரிப்பா, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஒரு டீ சாப்பிடணும். அண்ணே இந்த வருஷம் இல்லைனா பரவாயில்லண்ணே, அடுத்த வருஷம் இதே டேட்டுக்கு சூப்பராக பண்ணிக்கலாண்ணே. டேய் இது பர்த்டேடா, என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு. அண்ணே எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு உன்னால் ஒவ்வொரு வருஷமும் பண்ண முடியும். போன வையன். சரி நான் பேசிட்டு சொல்கிறேன், வைங்க. டேய் இவனும் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கேட்குறான்டா. இப்படியே போச்சுன்னா இன்னும் 2 மாதத்துக்கு நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டுமே இல்லை. சொந்தமாக பொருள் வாங்க வச்சிருந்த காசையும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் எனக்கே 15 லட்ச ரூபா தேவைப்படுது. கவலைப்படாத கதர், எல்லாம் ஒரு 50 நாளில் சரியாயிடும். என்ன எந்த ஆள் அடிக்கிறான்? சொல்லியா? எங்கப்பா இருக்க? எங்கே இருப்பேன்? ஏரியாவில் தான் இருக்கேன். இங்கே ஒரு ப்ரொடியூசரு படம் பண்ணி பணம் மாற்றி தரேன்னு சொன்னாங்க. அதை நம்பி பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. யோ எவ்வளோ எடுத்துட்டு வந்த? சைடு பேக்கில் ஒரு 5 லட்சம்ப்பா. 5 லட்ச ரூபா தானே? யோ நான் ஒரு 3 பேரை கூட்டின்னு வரேன். பாக்கெட்டில் வச்சு ஷேர் பண்ணி எடுத்து வந்துடலாம். பாக்கெட்டில் வச்சுருந்தா செக் பண்ண மாட்டாங்க. இல்லை சரியா? சைடு பேக்கில் 5 லட்சம் வைக்கும்போது எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாப்பா. 90 லட்சமா? ஆமா கதிரு. யோ என்னையா பண்ணி வச்சிருக்க? இப்போ எங்கே இருக்க? இங்கேதான்ப்பா, ராயபுரத்தில் இந்தியன் டீ கடைப்பா. நீ அங்கே இரு, ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நான் வந்துடுறேன். லூஸ்தரமா பண்ணாத. சரிப்பா. மா ஒரு டீ. எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ. ஃபைசல் வந்து பின்னாடி இருக்க வண்டியெல்லாம் செக் பண்ணுங்க. ஐயா வரேன்யா. நிற்கிறத பார்த்தியா? அகீஸ் போட்ட 6 மாதம் பாப்பா மாதிரி பாவமா? ஏதோ ஒரு ப்ரொடியூசரை நம்பி இப்போ நடு தெருவில் நிற்கிற. அது எப்படி ஜமீனு? 2 நாளில் படம் பண்ணி 5 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணி 10 நாளில் வந்து வசூல் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவேன். நீலாம் எப்படி தான் 25 வருஷமாக சினிமாவில் செக்யூரிட்டியாக இருந்தனே தெரியலையே. டேய் கம்முனுரா, நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுன்னுக்கிறேன். 2 பக்கம் வேறு செக்கிங் போயிட்டுருக்கு. யோ ஜமீனே சொல்லுப்பா. என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். யோ ரொம்ப நடிக்காதையா, அப்புறம் சபரிமலை போக மாட்டேன். ஜீப்பில் சின்ன மலை ஸ்டேஷன் தான் போவேன். அமைதியாவாயா? இதில் 3 லட்சம் இருக்கு. ஜமீனே நான் சொல்கிறேன் தப்பாத்துக்காத, கொஞ்சம் பொறுமையாறேன். விடுப்பா. 2 லட்சம் பிஎஃப் வந்துச்சு. இன்னிலேருந்து கல்யாணத்துக்கு 3 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்துட்டேன். அக்கௌண்ட்டில் ஒரு 40,000 இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 3 லட்சம் இருக்குப்பா. இந்தாங்க. நீ எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடு, மீதி பணத்தை எப்படியாவது தேர்த்தி தரேன். இந்த காசை வச்சுலாம் நீ நினச்ச மாதிரிலாம் கல்யாணத்தை பண்ண முடியாது ஜமீனி. என்னப்பா? சரி நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? ஐடிஓஎம் பேங்க்கு. கதிரே அந்த பேங்க் மேனேஜருக்கு தான் நம்ம ஈவெண்ட் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமால, உனக்கு அவர் நல்லா தெரியுமே. ட்ரை பண்ணலாம். வேணா அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாரு. கொலுவில் வச்ச குபேர பொம்மை மாதிரியே சிரிக்கிறீங்க சார். சங்கராச்சாரி சார், என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறக்க முடியும்?
என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரத்துக்கு பதிலாக மெட்டி வாங்கிட்டு வந்து திட்டு வாங்கினவன் தானே நீ? அதை இன்னும் மறக்கலையா அந்த மந்தாவுக்குள்ள? கதிரு வேணா நானே பேசிட்டேமாப்பா. சார் ஒரு ஹெல்ப்பு. என்ன? பணத்தை மாற்றணும் சார். எவ்வளோ? 90 லட்சம் சார். 90 லட்சமா? ஆமாம் சார். தம்பி, இது என்ன நிச்சயதார்த்தத்துக்கு தட்டு மாத்திர வேலை இல்லை, துட்டு மாத்திர வேலை. சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க சார். 90 லட்சம் பெரிய அமௌண்ட்டா இருக்க. கருப்பு பணமா? கலர் பணம் தான் சார். யோ கம்முனிரியா. ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு வழி இல்லையா சார்? வழி ஒரே வழி தான். வந்த வழியாக போங்க, முதல்ல கிளம்புங்க. ஜெமினி வாப்பலாம். இவனுவன் யாரோட பினாமியாக இருப்பானுவன்? பார்க்குறேன். கதிரு வேறு எப்படிப்பா பணத்தை பார்த்துருது? ஜெமினி 2 மாதம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாமா? தம்பி, எவ்வளோ தான் இந்த ஆம்பளைங்க ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் இங்கே பொண்டாட்டிங்க இது பத்தலை அது பத்தலைன்னு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் ஓடுறதே அவளுக்காகத்தான்னு என்றைக்குமே அவங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் என்ன மாதிரி பேச்சலாக இருந்திருக்கணும், நிம்மதியாக இருக்கலாம். இந்த பஞ்சடிக்கு தான் ஒட்டி கேட்டியா? பணம் மாற்றணுமா? பின்ன பேர் மாற்றணும், நான் பேங்க் வருவோம். பயப்படாதீங்க, பேங்க் மேனேஜர் தான் சொன்னார். என்ன ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வாங்க, பின்னாடி வாங்க வாங்க ப்ரோ. என்னவா போலாமா? தம்பி கண்டிப்பாக போயாகணுமா? யோ நீ தானே போகலான்னு சொன்னேன். தயிர் சாதம் வேற சாப்பிட்ணும். அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரி போகலாம். யோ தியேட்டருக்கு எதியா கூட்டு வந்த? தம்பி நான் பாத்ரூம் கூட கூட்டி போவேன். பணம் மாற்றணுமா வேணாமா? சும்மா டே குட்டிமணி. பிரதர் தொப்புல ரத்தம் வருது.